10 நிமிஷத்தில் ஆட்டுக்கறி வறுவல் செய்யலாம் வாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். யார் வேணால் செஞ்சிடலாம். இப்படி கலக்கி அப்படி செஞ்சோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கு ஃபஸ்ட்டு கறியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு விழுது, ஆட்டி வச்ச மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருங்க. இதில் கொஞ்சம் தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு சின்ன தக்காளி 2 தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு பொரியை விட்டுட்டு இது எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு விசில் விட்டுருங்க. ஒரு 3லேருந்து 4 விசில் வரட்டும். அவ்வளோதாங்க. அந்த கறி நல்லா சொதன்னு நல்லா தண்ணியாக வந்திருக்கும். அதை வந்து நல்லா தண்ணி சுண்ட வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சுதுங்க. ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டியான ஆட்டுக்கறி மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும்னா நல்லா சொதன்னு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நல்லா வறுவல் மாதிரி வேணும்னா நல்லா திக்காக கொஞ்சம் சுண்ட விட்டு இறக்கிக்கங்க. நல்லா சுட சாதத்துக்கு இந்த மசாலா போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் பச்சையாக போட்டு கலக்கி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா.